வணக்கம் நண்பர்களே. நற்செயல் நன்மை, இது உங்கள் மனத்திற்கும் வாழ்க்கைக்கும் நல்ல சக்தியை விதைக்கும் நம்ம சேனல். இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த பதிவு ஒரு சாதாரண ஆன்மீக உரை இல்லை. இது உங்கள் வாழ்க்கையையே மெதுவாக மாற்றக்கூடிய ஒரு உணர்வு ஓட்டம். இந்த அறிகுறிகள் இருந்தால் சிவன் உன்னோடு இருக்கிறார் என்ற இந்த தலைப்பு பயம் கொடுக்க அல்ல, நம்பிக்கை, தைரியம், நிலைத்தன்மை கொடுக்க. சிவன் என்பது ஒரு சிலை அல்ல, ஒரு சக்தி. அந்த சக்தி உன்னோடு இருக்கிறதா என்பதை வெளியில் தேட வேண்டாம். உன் வாழ்க்கையிலேயே சில நுண்ணிய அறிகுறிகளாக அது வெளிப்படும். அவற்றை கவனிக்க தெரிந்தால் போதும். நீ வாழ்க்கையில் பல தடைகளை பார்த்திருக்கலாம். திடீரென எல்லாம் சரிந்து விழுந்த மாதிரி உணர்ந்த நேரங்களும் இருக்கும். அதே நேரத்தில் எல்லாம் முடிந்தது என்று நினைத்த தருணத்தில் எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கும். அந்த நம்பிக்கையே சிவசக்தியின் முதல் அறிகுறி. காரணம், சிவன் எப்போதும் அழிக்கும் சக்தி என்று தவறாக நினைக்கப்படுகிறது. உண்மையில் அவர் அழிப்பது உன்னை அல்ல, உன்னை தடுக்கின்ற மாயை, அகந்தை, பயம், குழப்பம் ஆகியவற்றை. அதனால் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடைந்து போகும். உறவுகள் மாறலாம், வேலை விலகலாம், சிலர் உன்னை புரியாமல் போகலாம். ஆனால் கவனமாக பார்த்தால் அந்த இழப்புகளின் பின்னால் உனக்கு கிடைத்த சுதந்திரம், தெளிவு, மன அமைதி, இவை எல்லாம் சிவன் உன்னோடு இருப்பதற்கான அடையாளங்கள். ஒரு நாள் திடீரென தனிமை பிடிக்க ஆரம்பித்ததா? முன்பு பிடித்த சத்தம், கூட்டம், தேவையில்லாத பேச்சுகளெல்லாம் சலிப்பாக மாறியதா? இது மனச்சோர்வு அல்ல, இது உள்பயணம் தொடங்கியதற்கான அறிகுறி. சிவன் எப்போதும் மலை உச்சியில் தனியாக அமர்ந்திருப்பார். அந்த தனிமை தண்டனை அல்ல, அது சக்தி சேர்க்கும் தவம். நீ தனியாக இருக்கும்போது உன்னை நீ கேட்க ஆரம்பிப்பாய். நான் யார்? எனக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் என்ற கேள்விகள் எழும். இந்த கேள்விகள் எழ ஆரம்பித்தால் நினை, சிவன் உன்னோடு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் சில நல்ல பழக்கங்கள் தானாக வந்ததா? அதிக கோபம் இருந்தவன் இன்று அமைதியாக மாறியிருக்கலாம். பழிவாங்க நினைத்த இடத்தில் விட்டுக் கொடுக்க கற்றுக்கொண்டிருக்கலாம். தேவையில்லாத பொய்கள், பாசாங்குகள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம். யாரும் சொல்லாமலே உனக்குள்ளிருந்து ஒரு குரல், இதுதான் சரி, இதுதான் தவறு என்று தெளிவாக சொல்ல ஆரம்பித்தால் அதுவே சிவஞானத்தின் அறிகுறி. சிவன் வெளியிலிருந்து கட்டளை போட மாட்டார், உள்ளே இருந்து உன்னை மாற்றுவார். இன்னொரு முக்கியமான அறிகுறி, நீ கஷ்டத்தில் இருந்தாலும் முற்றிலும் உடைந்து போகாதது. கண்ணீர் வரும், மனம் வலிக்கும், ஆனால் ஒரு சிறிய பகுதி எப்போதும் அமைதியாக இருக்கும். என்ன நடந்தாலும் நான் இதை கடந்து போவேன் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கை சாதாரண தைரியம் அல்ல, இது பல பிறவிகளின் புண்ணியத்தின் பலன். சிவன் உன்னோடு இருந்தால் அவர் உன்னை சுமக்க மாட்டார், உன்னை நடக்க வைப்பார். அதனால்தான் சோதனைகள் வரும், ஆனால் அந்த சோதனைகள் உன்னை உயர்த்தவே. சில நேரம் நீ செய்யாத தவறுகளுக்காக கூட பழிவிழும். உண்மை பேசினாலும் உலகம் அதை ஏற்க மறுக்கும். அந்த நேரத்தில் நீ அமைதியாக இருந்தால், விளக்கம் கொடுக்க அலுத்துவிட்டால், எல்லாம் காலத்துக்கே தெரியும் என்று விட்டுவிட்டால், இதுவும் ஒரு அறிகுறி. சிவன் நீதி தருவார், ஆனால் உன் நேரத்தில் அல்ல, சரியான நேரத்தில். உன் வேலை உண்மையாயிருப்பது மட்டும். பலர் உன்னை விட்டு விலகுவார்கள், ஆனால் அதே நேரத்தில் உன்னை புரிந்து கொள்ளும் சிலர் மட்டும் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார்கள். குறைவான மனிதர்கள், ஆனால் ஆழமான உறவுகள். இது சிவன் தரும் வரம். உனக்கு மரணம் பற்றிய பயம் குறைந்திருக்கிறதா? வாழ்க்கை என்றால் என்ன, நிலையற்றது என்ற உணர்வு வந்திருக்கிறதா? இதனால் நீ சோகமாக இல்லை, மாறாக இன்னும் பொறுப்புடன் இருப்பாய். நேரம் வீணாக்காமல் வாழ நினைப்பாய். இதுவே வைராக்கியம். எல்லாவற்றையும் விட்டு ஓடுவது வைராக்கியம் அல்ல. இருக்கிற இடத்திலேயே பற்றில்லாமல் வாழத் தெரிந்தால் அதுதான் சிவவழி. குடும்பம், வேலை, சமூக பொறுப்பு எல்லாம் இருக்கும், ஆனால் அவை உன்னை கட்டுப்படுத்தாது. நீ அவற்றை நேசிப்பாய், ஆனால் அடிமையாக மாறமாட்டாய். இன்னொரு நுண்ணிய அறிகுறி, உனக்கு திடீரென சிவன் சம்பந்தமான விஷயங்கள் ஈர்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். சிவநாமம், ஓம் நம சிவாய என்ற மந்திரம், கைலாசம், யோகா, தியானம், இதையெல்லாம் யாரோ தள்ளிவிடுவது போல உன் வாழ்க்கையில் வரும். இது சாத்தியக்கேடு அல்ல, இது நினைவூட்டல். நீ யார் என்பதை மறந்துவிட்டாய், அதை நினைவூட்ட சிவன் வந்திருக்கிறார். அதனால்தான் சிலருக்கு குழந்தை வயதிலேயே ஆன்மீக ஈர்ப்பு வரும், சிலருக்கு கடும் துன்பத்திற்கு பிறகு வரும். வழி வேறு, இலக்கு ஒன்று. உன் வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ் இவை எல்லாம் இரண்டாம் நிலைக்கு போய்விட்டதா? எனக்கு மன அமைதி இருந்தால் போதும் என்று நினைக்க ஆரம்பித்தாயா? இதை பலர் தோல்வி என்று நினைப்பார்கள், ஆனால் உண்மையில் இது உயர்ந்த நிலை. சிவன் உன்னோடு இருந்தால் அவர் உன்னை கூட்டத்தில் முதல் ஆளாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. உன்னை நீயாக முழுமையாக மாற்றினால் போதும். அந்த முழுமை வந்த பிறகு தேவையானது தானாகவே உன்னை தேடி வரும். கடைசியாக ஒரு மிக முக்கியமான அறிகுறி, நீ யாரிடமும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டாய். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு கூட ஒரு கட்டத்தில் கருணை வரும். அவர்களை மன்னிப்பதற்காக அல்ல, உன்னை விடுவிக்க. இந்த விடுதலையே மோட்சத்தின் தொடக்கம்.
சிவன் உன்னோடு இருந்தால் உன் மனம் கல்லாக மாறாது, வைரமாக மாறும். வலியை தாங்கும், ஆனால் வலியை திருப்பிக் கொடுக்காது. நண்பர்களே, இந்த அறிகுறிகளில் பல உன் வாழ்க்கையில் நடக்கிறதா? அப்படியானால் சந்தேகமே வேண்டாம். சிவன் உன்னோடு இருக்கிறார். நீ தனியாக இல்லை. உன் பயணம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது அர்த்தமுள்ள பயணம். நம்பிக்கையை பிடித்துக்கொள், உண்மையை விடாதே, உன் கடமையை செய், மீதியை சிவனிடம் விட்டுவிடு. நற்செயல் நன்மை நம்ம சேனல் சொல்ல விரும்புவது இதுதான். வாழ்க்கை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருது. அந்த உருவாக்கத்தின் பின்னால் சிவசக்தி நிச்சயம் இருக்கிறது. சில நேரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே மெதுவாக நடக்கிற மாதிரி தோன்றும். மற்றவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் போலவும் நீ மட்டும் ஒரே இடத்தில் நிற்கிறாய் போலவும் உணர்வாய். இதை தோல்வி என்று நினைக்காதே. சிவன் உன்னோடு இருந்தால் அவர் உன்னை ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்ப மாட்டார். அவர் உன்னை உள் வளர்ச்சிக்காக நிறுத்தி வைப்பார். வெளியில் வேகமில்லை போல தெரிந்தாலும் உள்ளே உன் மனம், உன் சிந்தனை, உன் ஆற்றல் எல்லாம் வலுவாக உருவாகிக் கொண்டிருக்கும். மரம் மெதுவாக வளர்கிறது, ஆனால் வேர்கள் ஆழமாக போகின்றன. அந்த வேர்கள்தான் புயலிலும் மரத்தை நிறுத்தும். நீ அந்த மரம். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும். வேலை, திருமணம், பணநிலை, அங்கீகாரம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் என்று இழுத்துக்கொண்டே போகும். ஆனால் கவனித்து பார்த்தால் தாமதம் உன்னை பாதுகாத்திருக்கும். நேரத்துக்கு முன் கிடைத்திருந்தால் நீ உடைந்திருப்பாய். நீ தயாராகும் வரை சிவன் காத்திருப்பார். ஏனெனில் அவர் தரும் வரம் உன்னை சுமக்க வைக்க அல்ல, உன்னை நிலைநிறுத்த. சில சமயம் உனக்கு எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிட வேண்டும் போல தோன்றும். இந்த உலகமே பொய்யாக தெரியும். பணம், உறவு, புகழ் எல்லாம் அர்த்தமில்லாததாக உணரப்படும். பயப்படாதே, இது சந்நியாசம் அல்ல, இது சிந்தனையின் சுத்திகரிப்பு. சிவன் உன்னோடு இருந்தால் அவர் உன்னை உலகத்தை வெறுக்க சொல்ல மாட்டார், உலகத்தை அறிய சொல்லுவார். அறிந்த பிறகு அதில் சிக்காமல் வாழ கற்றுத்தருவார். உனக்கு அதிக கனவுகள் வர ஆரம்பித்திருக்கலாம். சில கனவுகள் தெளிவாக நினைவில் நிற்கும். சில கனவுகளில் மலை, தீ, நதி, பாம்பு, நிலவு அல்லது ஒரு அமைதியான முகம் தோன்றலாம். எல்லா கனவுகளும் அர்த்தம் என்று சொல்ல முடியாது. ஆனால் உன் மனம் மிக ஆழமான நிலையில் சென்றுவிட்டால் அது குறியீடுகளாக பேச ஆரம்பிக்கும். அந்த அமைதியான முகம் பயமில்லாமல் தோன்றினால் அது உன் உள்ளே இருக்கும் தைரியத்தின் பிரதிபலிப்பு. சிவம் பயம் கொடுப்பவர் அல்ல, பயத்தை கரைப்பவர். உன் வாழ்க்கையில் அநியாயம் நடந்தாலும் நீ அநியாயமாக மாறாமல் இருந்தால் இதுவே மிகப்பெரிய அறிகுறி. உலகம் உன்னை கசக்கலாம், ஆனால் நீ கசப்பாக மாறவில்லை என்றால் அது சாதாரண மனிதனின் செயல் அல்ல, அது தவத்தின் பலன். சிவன் உன்னோடு இருந்தால் அவர் உன்னை காயப்படுத்த அனுமதிப்பார், ஆனால் காயப்படுத்துபவனாக மாற்ற மாட்டார். ஒரு கட்டத்தில் உனக்கு பேச ஆசை குறையும். விளக்கம் சொல்லவும், நிரூபிக்கவும், சண்டை போடவும் மனம் வராது. அமைதி பிடிக்கும். இது தோல்வி இல்லை, இது முதிர்ச்சி. மௌனம் என்பது பலவீனம் அல்ல. சிவன் மௌனத்தின் கடவுள். மௌனத்தில்தான் உண்மை தெளிவாக கேட்கும். நீ குறைவாக பேச ஆரம்பித்தால் உன் உள்ளே ஒரு ஆசான் பேச ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். சில நேரம் உனக்கு எல்லாமே போதுமானதாக தோன்றும். பெரிய சந்தோஷம் இல்லை என்றாலும் பெரிய குறைவும் தெரியாது. இப்படியே இருந்தால் போதும் என்ற ஒரு அமைதி. இதுதான் சமநிலை. இந்த சமநிலையே சிவநிலை. எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சிவன் சொல்லவில்லை. எப்போதும் அழுது கொண்டே இருக்கவும் வேண்டாம். இரண்டுக்கும் நடுவில் நிற்க தெரிந்தால் போதும். உன் வாழ்க்கையில் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் குறைந்துவிட்டதா? அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவள் அப்படித்தான் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உடைந்து விட்டதா? இதுவே விடுதலை. சிவன் சுதந்திரத்தின் சின்னம். அவர் யாரையும் தன் மாதிரி மாற்ற மாட்டார். ஒவ்வொருவரையும் அவரவர் பாதையில் நடக்க விடுவார். நீயும் அப்படியே மாறினால் சிவன் உன்னோடுதான். உன் வாழ்க்கையில் சில நேரம் எல்லாம் சரியாக நடக்கும்போது கூட ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கும். அகந்தை வரவிடாது. இது நிரந்தரமில்லை என்று உன் உள்ளே ஒரு குரல் சொல்வது போல இருக்கும். இதுதான் ஞானம். இந்த உணர்வு உன்னை பயமுறுத்தாது, உன்னை நிலைநிறுத்தும். வெற்றி வந்தாலும் தலை குனிய வைக்கும், தோல்வி வந்தாலும் உடைய விடாது. உன் மனம் இப்போது ஆழமாக உணர ஆரம்பித்தால், சிறிய விஷயங்களிலும் அர்த்தம் தெரிந்தால், ஒரு சூரிய அஸ்தமனம் கூட கண்ணை ஈர்த்தால், ஒரு அமைதியான இரவு கூட மனதை நிரப்பினால், நினை, நீ மேலே போய்க் கொண்டிருக்கிறாய். சிவன் உன்னோடு இருக்கும்போது வாழ்க்கை சத்தமாக இருக்காது, ஆழமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கையில் நீ தேடாமல் சில விஷயங்கள் விலகும். சில மனிதர்கள் தானாகவே தூரம் போவார்கள். சில பழக்கங்கள் உன்னை விட்டு உதிரும். நீ எதையும் பிரித்துக்கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய். முன்பு என்றால் இதை இழக்கக்கூடாது என்று பயந்திருப்பாய். இப்போது அந்த பயம் இல்லை. இந்த பயமின்மையே சிவன் உன்னோட இருப்பதற்கான மிக வலுவான அறிகுறி. ஏனெனில்
சிவன் பிடிப்பின் கடவுள் அல்ல, விடுதலையின் கடவுள். உனக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறைந்து விட்டதா? நான் நல்லவன், நான் சரி என்று உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆவல் இல்லையா? உன் மனசாட்சி திருப்தியாக இருந்தால் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டாயா? இதுதான் உச்சம். உலகம் புரிந்தாலும் பரவாயில்லை, புரியாவிட்டாலும் பரவாயில்லை என்ற துணிச்சல். இது சாதாரண தைரியம் அல்ல, இது உள்நிலை. சில நேரம் உன் வாழ்க்கை முழுமையாக குழப்பமாக இருக்கும். எந்த திசையில் போகிறோம் என்பதே புரியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும். என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும். இது அலட்சியமில்லை, இது ஆழ்ந்த நம்பிக்கை. சிவன் உன்னோடு இருந்தால் அவர் உனக்கு வரைபடம் தரமாட்டார், தைரியம் தருவார். உன் மனம் அதிகமாக உண்மை பேச ஆரம்பிக்கும். மற்றவர்களிடம் மட்டுமல்ல, உன்னிடமே. உன் குறைகளை நீ ஒத்துக்கொள்வாய், உன் பொய்களை நீ நீக்குவாய். இது வலி தரும், ஆனால் இந்த வலியே மருந்து. சிவன் உன்னை பாராட்டி வளர்க்க மாட்டார், உன்னை உருக்கி வடிவமைப்பார். ஒரு கட்டத்தில் உனக்கு எதற்கும் அதீத ஆசை இல்லாமல் போகும். இது கிடைத்தால்தான் சந்தோஷம் என்ற மனநிலை மாறும். கிடைத்தால் நன்றி, கிடைக்காவிட்டால் அமைதி. இந்த சமநிலையை உலகம் புரிந்து கொள்ளாது. ஆனால் இதுதான் உண்மையான செல்வம். உள்ளே நிறைவு இருந்தால் வெளியே குறை தெரியாது. உனக்கு வலி வந்தாலும் அது உன்னை கசக்காது, உன்னை கற்றுத்தரும். முன்பு வலி வந்தால் கோபம், பழி, வெறுப்பு வந்திருக்கும். இப்போது வலி வந்தால் இது என்ன சொல்ல வருது என்று கேட்க ஆரம்பிப்பாய். இந்த கேள்வியே உன்னை மேலே தூக்கும். சிவன் உன்னோடு இருந்தால் ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம். உன் வாழ்க்கையில் சிறிய நற்செயல்கள் தானாக நடக்கும். யாருக்கும் தெரியாமல் உதவி செய்வாய். பாராட்டு எதிர்பார்க்க மாட்டாய். இது நல்லவனாக வேண்டும் என்ற நடிப்பு அல்ல, இது இயல்பு. உன் உள்ளே இருக்கும் கருணை வெளியில் வழிய ஆரம்பித்தால் அது சிவசக்தியின் ஓட்டம். ஒரு நாள் திடீரென உனக்கு நீ பயந்த விஷயங்களே சிறியதாக தெரியும். மரணம், தோல்வி, தனிமை, இவை எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று புரியும். பயம் குறைந்தால் வாழ்க்கை பெரிதாகும். சிவன் உன்னோடு இருந்தால் அவர் உன்னை அச்சுறுத்த மாட்டார், அச்சத்தை கரைப்பார். நீ கவனித்திருக்கிறாயா? நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். உலகம் அதே மாதிரி இருக்கலாம், ஆனால் நீ அதே மாதிரி இல்லை. இதுதான் அடையாளம், இதுதான் அறிகுறி. நண்பர்களே, இத்தனை நேரம் நீ கேட்டதெல்லாம் கதையல்ல. இது ஒரு சோதனை பட்டியல் அல்ல. இது உன் வாழ்க்கையில் மெதுவாக நடந்த மாற்றங்களை நீயே அடையாளம் காண உதவும் ஒரு கண்ணாடி. இந்த அறிகுறிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வரவேண்டிய அவசியமில்லை. 2 இருந்தாலும் போதும், 1 இருந்தாலும் போதும். காரணம், சிவன் அளவுகளை பார்க்க மாட்டார், உள்நிலையை மட்டும் பார்க்கிறார். நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை ஒன்று இருக்கிறது. சிவன் உன்னோடு இருந்தால் உன் வாழ்க்கை எளிதாக மாறாது, ஆனால் அர்த்தமுள்ளதாய் மாறும். வலி இருக்கும், ஆனால் வீணாக இருக்காது. தாமதம் இருக்கும், ஆனால் தண்டனையாக இருக்காது. தனிமை இருக்கும், ஆனால் வெறுமையாக இருக்காது. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும், உன் விழுதுகள், உன் இழப்புகள், உன் கண்ணீர், உன் அமைதி, உன் மௌனம், இவை எல்லாம் உன்னை உடைக்க வரவில்லை. உன்னை உண்மையான நீயாக மாற்றத்தான் வந்தது. நீ இதுவரை கேட்ட கேள்விகள் எல்லாம் ஏன் எனக்கு என்று இருந்தால், இன்றிலிருந்து ஒரு கேள்வி மட்டும் போதும். இது என்னை என்ன ஆக்க மாத்துது? சிவன் உன்னோடு இருந்தால் நீ கூட்டத்தில் தொலைந்து போக மாட்டாய். நீ தனிமையில் உடைந்து போக மாட்டாய். நீ வெற்றியில் அகந்தை கொள்ள மாட்டாய். நீ தோல்வியில் தற்கொலை செய்ய மாட்டாய். நீ வாழ்வதை கற்றுக்கொள்வாய். உன் வேலை நேர்மையாக இருப்பது, உன் கடமை உன் மனசாட்சியை விற்றுவிடாமல் இருப்பது. மீதியெல்லாம் சிவன் பார்த்து கொள்வார். இன்றிலிருந்து ஒன்று மட்டும் நினைவு வை. நீ தனியாக இல்லை, நீ தாமதமாக இல்லை, நீ தவறான பாதையில் இல்லை. உன் பயணம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது சிவபாதை. இந்த நம்பிக்கையோடு நட, இந்த அமைதியோடு வாழ், இந்த தைரியத்தோடு முன்னேறு. நற்செயல் நன்மை. இது நம்ம சேனலின் வார்த்தை அல்ல, இது வாழ்க்கையின் உண்மை. ஓம் நம சிவாய.